சுமந்த், கள அரசியலுக்குள்ள தீவிரமா களமாடணும் அப்படின்றது விஜயுடைய இந்த பரந்தூர் விசிட் மூலமா ஒரு தொடக்க புள்ளியா மாறப்போதா? அடுத்தடுத்து அவர் பல்வேறு இடங்களுக்கு மக்களை நேரடியாக சென்று சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான தொடக்க புள்ளியா இருக்குமா இது? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இவர் நேரடியாக போய் செல்வது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. ஏன்னா சென்ற முறை திரு சுகுணாத் திவாகர் சொன்னது போல அந்த வெள்ள நிவாரணம் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரி போராட்டம் செய்யற ஒரு குழு வீட்டுக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதை விட இவர் நேரடியாக சென்று அவர்களை சந்திப்பது நிச்சயமா ஒரு ஒரு வரவேற்கத்தக்க, ஒரு அரசியல் தலைவராக உருவாக நினைக்கக்கூடிய ஒரு நபருக்கு வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது, இந்த அப்போசிஷன் நீங்க ரெண்டு விஷயம். இப்ப அவர் என்ன இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதுதான் இறுதி நிலைப்பாடா அப்படிங்கிறது அவர் தெளிவுபடுத்தணும். அப்படிதான் தீர்மானம் போட்டிருக்காங்க. இல்ல அப்போ அப்படின்னா இப்போ சகோதரர் சொன்னாரு, கொரமாண்டல் கோஸ்ட்லயே இருக்கு ஏர்போர்ட், 70 கிலோமீட்டர் உள்ள இருக்கு கோஸ்ட்ல இருந்து. இப்ப நம்ம இருக்கிற ஏர்போர்ட் 10 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கு கோஸ்ட்லுக்கு. சோ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல யாரோ சொன்னதை வைத்துக்கொண்டு நம்ம உடனடியாக ஒரு 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 முடிவுக்கு வருவதுங்கிறது சரியாக இருக்காது. சோ ரெண்டு விஷயம், ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்யாமல் எந்த ஒரு திட்டமும் அரசாங்கம், அது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், அவர்கள் இந்த திட்டம், இவ்வளவு பெரிய திட்டம், பல ஆயிரம் கோடி செலவாகக்கூடிய ஒரு திட்டத்தை அது மழை பெஞ்சாக்க ஃபுல்லா மூழ்கிடுமா அப்படிங்கிற அளவிற்கு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணாம தொடங்குவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே தவறு. ஒரு விஷயம் மட்டும் நான் விஜயோட புரிதல் தப்புன்றீங்களா? இல்ல விஜயோட புரிதல் தப்புன்றீங்களா? இல்லைங்க, நான் விஜயோடைய புரிதல்னா விஜய் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை படிச்சாரான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது அவருடைய அட்வைசர். அவர் கூட ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடறேன் சார். நீங்க கொரமாண்டல் கோஸ்ட்லயே இருக்குது அப்படின்னு நீங்க 70 கிலோமீட்டர் உள்ள இருக்கு, எப்படி சைக்ளோன் அங்க வரும்? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. வெள்ளம் வருதுன்னா ஓகே, வெள்ளம் வரும். இல்லைங்க, விண்ட் ஸ்பீடு எப்படிங்க அவ்வளவு அதிகமா இருக்கும்? இப்ப நம்ம ஏர்போர்ட் 10 கிலோமீட்டர் கூட இல்லைங்களே கோஸ்ட்ல இருந்து. நம்ம ஏர்போர்ட்ல இருந்து மீனம்பாக்கத்துல இருந்து கடல் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு, பரந்தூர்ல இருந்து கடல் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? நீங்க தயவு செய்து கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. பரந்தூர்ல இருந்து எப்படி கணக்கு போட்டாலும் கடல் வருது பல கிலோமீட்டர் இருக்குங்க. இல்ல ஒண்ணு. ரெண்டாவது கார்த்திகேயன், இந்த ஒன்று இது திரு விஜய் அவர்கள் அங்கு சென்று ஒருவேளை நியாயமான இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும், மேபி மாற்று நிலம் வழங்கப்பட வேண்டும், அரசு வேலை கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும், இது போன்ற கோரிக்கைகளை வைத்து இதற்கு ஒரு ஆக்ஷன் பிளான் அரசாங்கம் வெளியிட வேண்டும். டைம் பவுண்ட், இந்த தேதிக்குள்ள இதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டார்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக அவர் போய் அங்கு அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு பெனிஃபிட் ஆற மாதிரி அது இருக்கும். இல்ல கைவிடணும்ன்றதான பிரதான கோரிக்கை, விமான நிலையத்தை கைவிடணும்ன்றதான அவருடைய பிரதான கோரிக்கை. இல்ல கார்த்திகேயன், கைவிட வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கு ஆதாரங்கள் வலுவாக இருக்க வேண்டும். இது திடீர்னு காலையில ஒரு யாரோ ஒருத்தர் எழுந்து பரந்தூர்ல வச்சுக்கலாங்க அப்படின்னு எடுத்தப்பட்ட முடிவு அல்ல. திருப்போரூர், பன்னூர், பரந்தூர், இன்னும் ஒரு இடம், 4 இடத்துல அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த ஷார்ட் லிஸ்ட்ல இருந்து இங்க இருக்கிற பிளஸ் பாயிண்ட், இங்க இருக்கிற மைனஸ் பாயிண்ட், இதுல இருக்கிற ரிஸ்க் எல்லாத்தையும் ஒரு குழு ஆராய்ஞ்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருக்குங்க. இந்த வெறும் இந்த எந்தெந்த இடம் சூட்டபிள், எந்தெந்த இடம் சூட்டபிள் இல்ல, சாயில் டெஸ்டிங் பண்ணாங்க, சாயில் டெஸ்டிங் பண்ணா எல்லாமே மூழ்கிரும் அப்படின்னு இருந்தாங்க. இல்ல 900 நாட்களை கடந்து மக்கள் போராடுறாங்க. அப்ப மக்கள் கூட நிக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய தார்மீக பொறுப்பா கருதி தானே விஜய் எங்க போகணும்னு நினைக்கிறாரு. நிச்சயமா மக்கள் கூட நிக்கணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ப உதாரணத்துக்கு இப்ப திமுக மக்கள் கூட நிக்கலையா? மக்களை எதிர்க்கிறார்களா? அண்ணா திமுக எதிர்க்கிறார்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பிரதான கட்சிகளும் அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஆதரிக்கிறார். திமுக அரசு கொண்டு அண்ணா திமுக அரசு முன்னாடி அதை பிளானிங்ல வச்சிருந்தாங்க. திமுக அதை துரிதப்படுத்தி அதுல அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்துட்டு போறாங்க. இல்லப்ப என்ன நோக்கம்?
திரு விஜய்க்கு என்ன நோக்கம், ஏன் அங்க போகணும்னு நினைக்கிறாரு அப்போ? இல்ல அவர் ரெண்டு விஷயம். ஒன்று, மக்கள் போராட்டத்துக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு திரு சுகுணா திவாகர் சொன்னது போல ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது இமேஜ மாத்துவதற்காக ஒரு விசிட் போறதுங்கிறது அது அரசியல் ரீதியாகவும் அது சரியான ஒரு விஷயம். என்ன சொல்ல போறாரு அங்க போயிட்டு, இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றால் இது வந்து 1 கோடி மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து ஏதோ பணக்காரங்க ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஏதோ பணக்காரர்கள் மட்டும் இல்ல. இந்த கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆனாதான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், முதலீடு வரும். இந்த கனெக்டிவிட்டி வந்தாதான் வேலைகள் வரும். வேலைகள் எல்லாம் பணக்காரங்களுக்கு கொடுக்கிற வேலை இல்லை, எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் வரும். இன்னைக்கு வந்து சென்னை 4வது இடத்தில் இருந்த சென்னை இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு 7வது இடத்துக்கு. இன்று ஹைதராபாத்துக்கு பின்னாடி இருக்கும். ஹைதராபாத்துக்கு 24 சர்வதேச தடங்களுக்கு அவர்கள் டைரக்ட் விமான சேவை வைத்திருக்கிறார்கள். சென்னை 23. பின் போயிட்டே இருக்காங்க. இதனால வந்து பாதிப்பு வந்து ஏதோ பணக்காரங்க போய் ஃப்ளை பண்றாங்க. நோ, வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்றால், தொழில் நிறுவனங்கள் வர வேண்டும் என்றால், முதலீடு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் இது அவசியம். இது நீங்க பரந்தூர்ல வைக்க வேண்டாம், பன்னூர்ல வைங்க, அது வேற விவாதம். பட் ஏர்போர்ட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு கோருவது வந்து எந்த விதத்திலும் நியாயம் அல்ல. அதை வலியுறுத்தி தான் ஆயிரக்கணக்கான மக்கள் 900 நாட்களை கடந்து போராடுறாங்க. அந்த கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதற்காக திரு விஜய் களத்துல போய் அந்த மக்களோட நிக்க போறாரு. இருங்க, இதே மக்களுடைய வாக்குகள் தானே திமுக கேட்கணும். அது வேற எங்கேயாவது இருக்கிற மக்கள் வாக்குகளா? இதே மக்களுடைய வாக்குகள் தானே பிரதான அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமா 50 ஆண்டு காலமாக 70% அதிகமாக வாக்குகளை பெறக்கூடிய இரு பெரும் கட்சிகள் இந்த திட்டத்தை ஏன் எதிர்க்கல? அவங்கள மக்களை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லையா? அவங்க மக்களுடைய எண்ணங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாதா? என்ன காரணம்? நான் என்ன சொல்றேன், நீங்க இதை தடுக்கணும்னா வேலிடா ரீசன்ஸ் கொடுங்க. வாட்ஸ்அப்ல வரதை வச்சுக்கிட்டு எல்லா ஏரியா அடிச்சுட்டு போயிரும், எல்லா ஏரியும் பிளாக் ஆயிரும், பிளட் வந்து மூழ்கிரும், இதை வந்து ஆனால் அரசாங்கத்திலும் நான் அரசாங்கத்தை தவிர நான் முடிச்சிடறேன் சார். நீங்க பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணேன். அரசாங்கத்திடம் இருக்கிற தவறு வெளிப்படைத்தன்மை இல்லை. என்வாயரன்மெண்டல் அசஸ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ரிப்போர்ட்டை போடுங்க. 2வது, ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை ஆர்டிஐல கேட்டா அது கொடுக்க முடியாதுங்குது அரசு. இதெல்லாம் தவறு. நிச்சயமாக வெளிப்படைத்தன்மை அரசாங்கத்திடம் இல்லை. அதனாலதான் இந்த வாட்ஸ்அப்ல வர்றது எல்லாத்தையும் இல்ல இந்த சில குழுக்கள் வந்து இதை தடுக்கணும் அப்படிங்கிற குழுக்கள் வந்து அந்த செய்தி கொடுக்கிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக திரு விஜய் அந்த முடிவு எடுக்க மாட்டார்ல. அவர் வாட்ஸ்அப்ல வர செய்திகளையும் தகவல்களையும் ஊர்ஜிதப்படுத்தாம ஏற்றுக்கொண்டு நாளைக்கு போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு போய் அவர் களத்துல நிக்க மாட்டார் இல்லையா? ஒரு நிமிஷம். திரு விஜய் அவர்கள் இதற்கு செய்யப்பட்டிருந்த அனைத்து ஸ்டடீஸ், அனைத்து சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த முடிவுக்கு வந்தால் சரி, அது எல்லாருமே ஏத்துக்கலாம். பட் அவர் அதெல்லாம் படித்திருக்கிறாரா? என்ன செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணாங்க பரந்தூரை சூஸ் பண்றதுக்கு, எந்தெந்த இடத்தை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க, ஏன் மற்ற இடங்கள் வேண்டாம் இங்கதான் வேண்டும் என்று சொன்னார்கள், இதெல்லாம் அவருக்கு விளக்கப்பட்டிருக்கிறதா? நான் விஜயை நான் குறை சொல்லல. அவர் விஜய் அந்த முடிவுக்கு சுத்தி இருக்கிற அந்த அட்வைசர்ஸ் தானே கார்த்திகேயன் சொல்ல போறாங்க. ஆமா, திரு விஜய் அவரே போய் உட்கார்ந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டா உட்கார்ந்து படிக்க முடியுமா? இல்ல, இந்த புரிதலோடு தான் திரு வீர விக்னேஷ் விஜயோடைய பயணம் அமைய போதா? பரந்தூருக்கு அவர் போறாரு, போராட்ட களத்துல இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க போறாரு. சொல்லிக்கிறேன் இல்ல, அண்ணன் சுமன் அவர்கள் வந்து சாயில் டெஸ்ட பத்தி பேசினாரு. மக்கள் என்ன உணர்வை பத்தி பேசுறாங்களா? அங்க இருக்க மண்ணுக்கு உயிர் கிடையாதுங்க, மக்களுக்கு உயிர் இருக்கு. அவங்க ஆண்டாண்டு காலம் வாழ்ந்த பகுதி, அவங்களுக்கு தெரிஞ்சது விவசாயம், அந்த சுற்றுச்சூழல் தான். அவங்களை கொண்டு போய் எங்க போட போறீங்க? அதை பத்தி பேசுனீங்களா? நான் கேட்டது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும். சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுத்தாங்களா? அந்த மக்கள் அந்த சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுத்தா அந்த மக்களோட குரல் தானே நீங்க அந்த ரிப்போர்ட்ல வச்சிருக்கணும். ஏன்னா எகனாபுரம் மக்கள் அந்த 13 கிராமம் என்ன சொல்றாங்க? அப்போ சார் நான் முடிச்சுக்கிறேன் சார். நிறைய கேள்வி கேட்டிருக்கேன், நான் முடிச்சுக்கிறேன் சார். சார் ஹைவே வேற இது வேற சார். அது ஒரு 10 அடி 15 அடி, இது வந்து ஒரு 5000 ஏக்கர் 100 கிலோமீட்டர். எதையாச்சும் டோன்ட் கம்பேர் அன்கம்பேரபிள். நாம் சார் சார்
சார் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல எடுக்கிறது இது வந்து மொத்த கிராமத்தை காலி பண்ணணும். நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி டேட்டாவை எடுக்கிறீங்க. நான் சொல்றேன் நான் முடிச்சுக்கிறேன் சார். சொல்லுங்க நீங்க எங்க கட்டலாம் இந்த 4 இடத்துல வேற என்ன பதில் சொல்ல சொல்லுங்க. நான் பதில் சொல்ல விடுங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பெங்களூர்ல இருக்கு 2 ஏர்போர்ட், ஹைதராபாத்ல இருக்குன்றீங்க. ஒன்னு புரிஞ்சுங்க, பெங்களூருங்கிறது வந்து அந்த ஸ்டேட்டை பத்தி புரிஞ்சுங்க. அந்த ஸ்டேட் நார்த்தன் ரீஜன்ல எந்த பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது. சென்னை தமிழ்நாடு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லா பகுதியிலையும் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. சென்னையை ஃபாரின் யூஸ் பண்ற 70% மேல அதர் ரீஜன்ல இருந்து வர்றாங்க. நீங்க ஏன் வந்து அர்பனைசேஷனையும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி ஒரு இடத்துல குமிக்கிறீங்க? நீங்க அந்த இடத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொண்டு போறதுனாலதான் மக்கள் ரொம்ப அர்பனைஸ் ஆகிறாங்க. நான் அதுக்காண்டி அர்பனைசேஷன் வேணாம்னு சொல்ல, பட் அது டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும். எல்லா ரீஜனல் டிஸ்பேரிட்டி ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கு. தமிழ்நாட்டை நானா தென் மாவட்டத்தை சேர்ந்தவன், இங்க பெரிய அளவுல ஃபாரின் போறாங்க. மதுரை, சிவகங்கை, ராம்நாடு, புதுக்கோட்டை இந்த பேசிட்டு வந்து நீங்க வந்து சென்ட்ரலைஸ்டா பண்றதுனாலதான் இவ்வளவு கன்ஜெக்ஷன் வருது.